பிரகாசிக்க பண்ண செய்ய போகிறார். கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ண செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அதுக்கப்புறமா அதுல போட்டிருக்குது, கர்த்தர் உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் உன்மேல் கிருபையா இருக்க கடவர். இந்த ஆண்டிலே அவர் கிருபை உங்களுக்கு கிடைக்க போகிறது. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அவர் உங்களை காப்பாற்றுகிறார், அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண செய்ய போகிறார். அவருடைய கிருபை இந்த நாளிலே இறங்கி வரப்போகிறது. 4 விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இப்பொழுது காண்பித்திருக்கிறார். 5வது 6வது விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள என்னாகும் 6:26 நீங்கள் வாசிங்க. என்னாகும் 6:26 சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேலே பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாரார். இந்த ஆண்டிலே உங்களுக்கு சமாதானம் வரப்போகிறது. இந்த ஆண்டிலே உங்களுக்கு சமாதானம் வரப்போகிறது. சமாதானம் இல்லாத எல்லா சூழ்நிலைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அடித்து உடைத்து நிர்மூலப்படுத்தி இந்த ஆண்டிலே உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது.